வணக்கம். கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜை தை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. அந்த தினம் இன்று. திண்ணன் என்பது இவரது பெயர். வேடர் குலத்தில் பிறந்தார். வேட்டையாடுவதில் சிறந்தவர். நாணன் காடன் என்ற நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது காலத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவலிங்கத்தை கண்டார். அந்நாள் முதல் வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்வதும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட பன்றி இறைச்சியை படித்தும் வந்தார். இதை கண்டு ஆகம விதிப்படி குடுமித்தேவரை வணங்கும் சிவகோசிரியார் மனம் வருந்தினார். இறைவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அளவற்ற அன்பை சிவகோசிரியாருக்கு உணர்த்த ஒரு நாடகம் நடத்தினார் ஈசன். திண்ணனார் வரும் வேளையில் சிவலிங்கத்தின் வலது கண்ணில் இருந்து குருதி வருமாறு செய்தார். சிவபெருமானின் கண்ணில் குருதி வடிவதை கண்ட திண்ணனார் அழுதார். இறைவனுக்கே இந்த நிலையா என்று தவித்தார். பச்சிலை இட்டு மருத்துவம் பார்த்தார். ஆயினும் பலனில்லை. இதற்கு ஏதேனும் வழி தீர வேண்டும் என்று துடித்த அந்த துடிப்பில் தன் கண்ணை பறித்து லிங்கத்தின் கண்ணில் இருக்கும் இடத்தில் இட்டார். லிங்கத்தின் வலது கண்ணில் குருதி நின்றது. ஆனால் இடது கண்ணில் குருதி வழியத் தொடங்கியது. இது என்ன சோதனை என்று நினைத்த திண்ணனார் தனது இடது கண்ணையும் அகழ்ந்தெடுக்க திட்டமிட்டார். தன்னுடைய காலால் இவனுடைய கண் உள்ள இடத்தில் அடையாளப்படுத்தி கொண்டு தன் கையில் அம்பால் கண்ணை பறித்து இறைவனுக்கு வைக்க துணிந்தார். கண் கொடுத்த அப்பா கண்ணப்பா என்று இறைவன் அழைத்து நில் கண்ணப்பா என்று சொன்னார். அவருடைய வைராக்கியத்தையும் தியாகத்தையும் கண்டு சிவபெருமான் காட்சி தந்தார். நன்றி, வணக்கம்.